ஆத்ம நமஸ்காரம். உலக க்ஷேம பிரகாசிகை. தலைப்பு விக்கிரக ஆராதனை. துணை தலைப்பு 5 அட்சரங்கள். ஞானம் கணக்கேயுடன் அஞ்சட்சரங்களூடே ஊனம் வருத்தி ஒரு நக்தஞ்சரிக்கு பெத கூனோரு தாசியை மனோஜ்ஞாங்கி ஆக்கியது மொன்னல்ல ஆளு ஹரி நாராயணாய நம. 5 அட்சரங்கள் ஞ ஞ ந ந ம ஆகும். இவைதான் முதலில் உண்டாகின்ற சப்தங்கள். மற்ற அட்சரங்கள் இவற்றின் பிரிவுகளே. அதாவது குழந்தைகள் முதலில் இங், இஞ், இன், இன், இம் இந்த விதமான ஒலிகளில்தான் பேசுகின்றன. இந்த அட்சரங்கள் தெளிவானதற்கு பிறகு மற்றுள்ள அட்சரங்களை பேசுகின்றன. ஆகவேதான் அட்சரங்கள் 5 என்று சொன்னது. அவற்றில் ங என்பது காதில், ஞ என்பது புருவ மையத்தில், ந என்பது மனதில், ந என்பது நாக்கில், ம என்பது அகங்காரம் அதாவது வாய் ஆகும். இப்படியாக உயிரானது சப்தமாய் இந்த 5 இடங்களிலுமாக வளைந்து குனிந்து பஞ்சேந்திரியங்களுக்கு அடிமையாகி வேலைக்காரியாக இருக்கிறது. அதை ராமநாமம் வழி நேரே நடத்தும்போது 5 அட்சரங்களுக்கும் ஊனம் வந்து கூன் நிமிர்ந்து மனோஜ்ஞாங்கி ஆகிறது. அடிமைத்தனமான பஞ்சேந்திரிய பந்தம் விட்டு உயிர் சுதந்திரமாகிறது. கூனியாகிய தாசியை மனோஜ்ஞாங்கி ஆக்கியபோது சப்தம் நாசமடைந்தது. உயிருடைய கதி வளைந்திருக்கும் போது மட்டுமே சப்தம் உளது. அது எப்போது நிமிர்ந்து சஞ்சரிக்கிறதோ அப்போது சப்தம் நாசம் அடைகிறது. நிமிர்ந்து சஞ்சரிக்காமல் உயிர் அந்தகாரத்தில் பட்டு வளைந்து சப்த வடிவத்தில் அழிகின்ற நிலைமைதான் கூனி. அதற்கு மாறாக மேல் கதியாகி பிரம்மரந்திரத்தை அடையும்போது கூன் நிமிர்ந்து மனோஜ்ஞாங்கி ஆகிறது. குறிப்பு: மனோஜ்ஞாங்கி என்றால் மனோகரமான அங்கத்துடன் உள்ளவள், அதாவது மனோஹரி, அதாவது அழகி. ஜீவன் மனோஜ்ஞாங்கி ஆவது என்பது ஜீவன் புலன்களுக்கு அடிமையாகாமல் நேராகி சைத்தன்யத்துடன் விளங்குவது. ஆத்ம நமஸ்காரம்.